ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அ திருமணமான ஒரு புது தம்பதியர் வீட்ல எந்நேரமும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. இவ்வளவுக்கும் அவங்க வந்து கூட்டு குடும்பமா மாமனார், மாமியார் கூட தான் இருந்தாங்க. அ அவங்க சாதாரண நிலையிலே வாழ்க்கையே துவங்குனவங்க தான். இந்த ஃப்ளாட்ட அவங்க மகன் வந்து ஐடில வேலைக்கு போனதுக்கப்புறம் வாங்கினாரு. ஏன்னா, அவருக்கு ஐடில நல்ல வேலை, நல்ல சம்பளம் இருந்தது. அத பார்த்து தான் இந்த பொண்ணையும் கட்டி வச்சாங்க. ஓரளவுக்கு வசதியான பொண்ணு. ஆ இவங்க வந்து இந்த வீட்ல குடித்தனம் பண்ண ஆரம்பிச்ச 1 வருஷம், 2 வருஷத்துக்குள்ளேயே நெறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, "அந்த வீட எங்களுக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆ அப்போ அவரு வந்து, "எப்படி நான் உங்ககிட்ட குடுக்க முடியும்? நான் எங்களுக்காகன்னு வாங்குனேன். ஆனா உங்களையும் சேர்த்து இருந்துக்கலான்னு சொல்லி வாங்குனேன். எப்படி நான் உங்களுக்கு இந்த வீட்ல விட்டுட்டு நான் வந்து வாடகை வீட்டுக்கு போக முடியும்?" அப்படின்னு அவரு கேட்டாரு. அவங்க அப்பா, அம்மா அத கேட்கவே இல்ல. ஒத்துக்கவே இல்ல. "இந்த வீடு எங்களுக்கு வேணும். எங்ககிட்ட குடுத்துட்டு நீ போய்க்கோ. நாங்க உங்க கூட இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. நாங்க தனியா இருந்துக்கிறோம்." அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அ ரொம்ப பெரிய பிரச்சனை. இது வந்து பஞ்சாயத்து சொந்தங்கள் கூட இடையில எல்லாம் போச்சு. அ அப்போ சொந்தங்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, "இருக்கிற ஒரு வீட்டையும் புடுங்கிட்டு விடக்கூடாது. அதோட அந்த வீட அவன் தான் வாங்குனான். வீடே அவன் பேர்ல தான் இருக்கு. நீங்க பேசுறது நியாயம் இல்ல. வேணும்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் குடுக்க சொல்லலாம்." அப்படின்னு அவங்க பேசுனாங்க. அப்ப அப்பா, அம்மா அத ஒத்துக்கல. "எங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் வேண்டாம். எங்களுக்கு இந்த வீடு வேணும். நாங்க இருக்கிறதுக்கு சொந்த வீடு கண்டிப்பா வேணும். எங்களுக்கு அப்புறம் அவன் எடுத்துக்கட்டும் இந்த வீட்ட." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அ அப்போ அவரு என்ன பண்ணாரு, ஒய்ஃப் கிட்ட வந்து சொன்னாரு. "நாம இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. நாம வேணா அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு வீடு வேற எங்கேயாவது வாங்கி குடுத்துறலாமா?" அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொன்னாங்க, "நமக்கு வந்து சமாதானம் தான் முக்கியம். வீடு அமைதியா இருக்கணும். அப்படின்னா, இந்த வீட்ட அவங்களுக்கு குடுத்துருங்க. எனக்கு அதுல வருத்தம் இல்ல." அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆச்சரியம். "நீ எப்படி இத ஒத்துக்கிற? நம்ம வாடகை வீட்டுக்கு போக முடியுமா? இது என் வீடு தான. இத வந்து உங்க அம்மா, அப்பா எப்படி எடுத்துக்குவாங்க?" அப்படின்னு. "யாரு என்ன பேசினாலும் நான் பார்த்துக்கிறேன். நமக்கு நம்மளுடைய சந்தோஷமும், சமாதானமும் முக்கியம். அதுக்காக சிலத விட்டு குடுக்கணும்னா, குடுக்கலாம் தப்பு இல்ல. நான் அதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த வீட அவங்களுக்கு குடுத்துருங்க. நம்ம வேற வீட்டுக்கு போவோம். 6 மாசம், 1 வருஷத்துல நாம திரும்ப வேற வீடு வாங்கிக்கலாம். நம்ம 2 பேருக்குமே நல்ல வேலை இருக்கு." அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்படி சொல்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, இல்லையா? நம்மளுடைய பொருள் அப்படிங்கும்போது, அத யாருக்காவது ஈஸியா எடுத்து குடுப்போமா? ஆனால் அவங்க குடுத்தாங்க. குடுத்ததுக்கு அவங்க சொன்ன ரீசன், சமாதானமும், சந்தோஷமும் இருக்கணும்னா, சில விஷயங்கள விட்டு குடுக்கணும்னு. அது ரொம்ப உண்ம. நம்ம குடும்பங்கள்லயும் அதுதான். நம்ம சமாதானமா இருக்கணும்னா, சில விஷயங்கள கண்டும் காணாம போங்க. விட்டு குடுங்க. போனா போகுதுன்னு விட்டுருங்க. சில குட் பாய்ஸ் தான் சில நன்மைகள நமக்கு கொண்டு வரும். சில விட்டு குடுத்தல்கள் தான் நமக்கு சமாதானத்த கொண்டு வரும். ஆகையினால நமக்கு நம்ம குடும்பத்தில சந்தோஷம் முக்கியம், சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா இருந்தா, போகட்டும்னு விட்டு குடுக்க உங்கள நீங்க ரெடி பண்ணிக்கோங்க.